சார் மக்களில் ஒருவனா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களம் முன்னொரு காலங்களில் அரசியல் அப்படின்னும் போது டீசெண்டான சில வார்த்தைகள் நிறையா இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவரை தற்கூரி அப்படின்னு சொல்கிறது, விமர்சனங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறது, இவங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, ஐடி விங்குன்னு சொல்கிறாங்க, டீம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் வெறுக்கிறேன் சார். வெறுக்கிறீங்க? நான் வெறுக்கிறேன். ஸ்டாலின் அவர்களை சுடலைன்னு சொல்கிறதையும் வெறுக்கிறேன். விஜய் அவர்களை அணில் குஞ்சுன்னு சொல்கிறது, அணில்னு சொல்கிறதையும் நான் வெறுக்கிறேன். ஸ்டாலின் அவர்களை தத்தின்னு சொல்லுவது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சின்ன தத்தின்னு சொல்லுவது, நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறது, விஜய் ரசிகர்களை அணில் குஞ்சுன்னு சொல்கிறது, இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன். ஒருவருடைய கருத்தை உங்களால், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கருத்தியலாக மோத முடியாதவன் அவதூறை கையில் எடுப்பான். நீ கருத்தியலாக தான் மோதணும். அவர் என்ன கருத்து சொல்கிறார், உங்ககிட்ட என்ன கருத்து இருக்குது, கருத்தியலாக தான் மோதணும். நீ ஒருவனை கிண்டல் கேலி செய்வதால் அவன் வீழ்ந்து விட மாட்டான். எம்ஜிஆரை மலையாளின்னு சொன்னதுனால எம்ஜிஆர் ஒதுக்கப்படலை. எம்ஜிஆர் ஆண்டுட்டு தான் போனார். ஜெயலலிதாவுக்கும் இது போல விமர்சனம் இருந்தது. நீங்கள் சொன்னதுனால அவங்க தோத்துறலை. அவங்க மரணிக்கும் போது இரும்பு பெண்மணின்ற பெயரை வாங்கிட்டு தான் போனாங்க. அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் இதை சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க அப்படின்றது அவருடைய அறியாமையும் அவருடைய இயலாமையும் நான் நினைக்கிறேன்.